வணக்கம். நீங்க கொஞ்ச நேரம் வேற எங்கேயோ கவனமா இருந்தப்போ கூகுள் உங்க ஒட்டுமொத்த வேலை செய்யற முறையையே ஏஐ வச்சு மாத்தி அமைச்சிருக்கு. பலரும் கவனிக்காத அந்த பெரிய அப்கிரேட் என்ன? இதனால நமக்கு என்ன லாபம்? வாங்க இத பத்தி விரிவாக பார்க்கலாம். இந்த நிலைமை உங்களுக்கு நல்லா பரிச்சயமான ஒண்ணா இருக்கா? ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப ஏஐ கிட்ட விளக்குறது, ஒரே ஃபைல்ஸ மறுபடியும் மறுபடியும் அப்லோட் பண்றதுன்னு. ச்சே, இது எல்லாத்துக்கும் கூகுள் ஒரு சூப்பரான தீர்வை கொண்டு வந்திருக்கு. இது உங்க நேரத்தை பயங்கரமா மிச்சப்படுத்த போகுது. இது ஏதோ ஒரு சின்ன அப்டேட் கிடையாது பாஸ். நம்ம வேலை செய்யற விதத்தையே அடியோட மாத்தக்கூடிய ஒரு பெரிய விஷயம். சரி, கூகுள் இதை எப்படி செஞ்சது? நம்ம கவனிக்காம இருந்த நேரத்துல நம்ம வேலையை எப்படி இவ்ளோ சுலபமாக்கி இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பழைய முறையில எவ்வளவு நேரம் வீணடிச்சிருப்போம். ஆனா இப்போ இந்த புதிய முறையில உங்களோட எல்லா ரிசர்ச், நோட்ஸ், டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரே ஒரு தடவை கனெக்ட் பண்ணா போதும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கும். சிம்பிள். சரி, இது எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா? இதை நாம ஏஐ செகண்ட் பிரெயின் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்க ஏஐக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான மெமரியை கொடுத்து உங்க வேலையை எவ்வளவு சுலபமாக்க போறோன்னு இப்ப தெரிஞ்சுக்கலாமாங்க? இங்க ரெண்டு முக்கியமான கருவிகள் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யுது. முதல்ல நோட்புக் எல்எம். இது ஒரு பெட்டகம் மாதிரி உங்க எல்லா தகவலையும் பத்திரமா சேமிச்சு வைக்கும். அடுத்து ஜெமினி. இது ஒரு சிந்தனை இயந்திரம். அந்த பெட்டகத்தில் இருக்கிற அறிவை பயன்படுத்தி யோசிச்சு உங்களுக்கு வேண்டியது உருவாக்கும். அதாவது நினைவாற்றலும் சிந்தனையும் சேர்ந்த ஒரு பவர்ஃபுல் காம்போ இது. இதை ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணத்தோட புரிஞ்சுக்கலாம். நீங்க ஒரு ஃபிட்னஸ் கோச்னு கற்பனை பண்ணிக்கோங்க. முதல்ல தரமான தகவல்களை வச்சு ஒரு நோட்புக் ரெடி பண்றீங்க. அப்புறம் அதிலிருந்து சுருக்கமான குறிப்புகளையும் ஒரு ஒர்க் அவுட் பிளானையும் நோட்புக் எல்லாம் கிட்ட கேட்டு வாங்குறீங்க. கடைசியா அந்த நோட்புக்கை ஜெமினி கூட ஒரே ஒரு கிளிக்ல இணைச்சி வீடியோ ஸ்கிரிப்ட் எழுதுறதுல இருந்து கஸ்டமர் கேள்விக்கு பதில் சொல்றது வரைக்கும் அசத்தலாம். பாருங்க, ஜீரோல இருந்து ஒரு முழுமையான தயாரிப்பு வர எல்லாமே தானியம். இதோட பலன்கள் எல்லாம் ஆச்சரியமா இருக்குல்ல? இப்போ உங்க ஏஐ ஒரு கண்டென்ட் கிரியேட்டர், ஒரு எக்ஸ்பர்ட், ஒரு கஸ்டமர் சர்வீஸ் ஏஜென்ட்னு பல வேலைகளை ஒரே நேரத்துல பார்க்க முடியும். இதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்க உங்க முக்கியமான வேலைகள்ல முழுசா கவனம் செலுத்தலாம். இந்த சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் ஏஐ பார்த்துக்கும். இந்த ஒரு வரியே போதும். ஒரே ஒரு முறை செய்யற வேலை உங்களுக்கு காலம் முழுக்க பயன்பட போகுது. திரும்ப திரும்ப அதே வேலையை செய்ய வேண்டிய அவசியமே இனிமே இல்ல. சரி, இவ்வளவு அட்டகாசமான கருவிகளுக்கு பின்னாடி இருக்கிற அந்த மேஜிக் என்ன? அதுதான் புதிய ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஜெமினாய் என்ஜின். இதோட செயல்திறன் எப்படி இருக்கு? மத்த ஏஐ மாடல்களை விட இது எந்த விதத்துல வித்தியாசப்படுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு முக்கியமான கேள்விக்கு வரும். இந்த புதிய ஜெமினை 3 ப்ரோ உண்மையிலேயே மத்த ஏஐ மாடல்களை விட பெஸ்டா? டேட்டா என்ன சொல்லுதுன்னு பாப்போமா? இந்த சார்ட்டை பாருங்க. ஜிபிக்யூஏ டைமண்ட்ங்கிறது ரொம்பவே கடினமான ஒரு தேர்வு. பட்டதாரி ஸ்தாய் அறிவியல் அறிவை சோதிக்கிறது. இதுல ஜெமினாய் 3 ப்ரோ பாருங்க, 91.9% ஸ்கோர் வாங்கி முதலிடத்துல நிக்குது. ஜிபிடி 5.1, கிளாட் சொனட் 4.5 மாதிரி பெரிய மாடலை விட இது ரொம்ப அதிகம். இதுல இருந்தே அதோட புரிதல் திறன் எவ்வளவு ஆழமானதுன்னு நமக்கு தெரியுது. 1,000,000 இதுதான் ஜெமினியோட டோக்கன் லிமிட். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பெரிய புத்தகத்தையே ஒரே நேரத்துல ஏஐக்கு கொடுத்து அதுல இருந்து நீங்க எந்த கேள்வியை வேணாலும் கேட்கலாம். அவ்வளோ பெரிய தகவலை ஒரே நேரத்துல கையாளும் திறன் இதுக்கு இருக்கு. நினைச்சு பாருங்க. ஆனா இந்த பவர்ஃபுல் டெக்னாலஜி பெரிய நிபுணர்களுக்கு மட்டும் இல்லைங்கிறது தான் இங்க சூப்பரான விஷயம். ஜெமினாய் 3 ஃபிளாஷ் அங்கிற மாடல் இதே மாதிரியான உயர்நிலை அறிவை 3 மடங்கு வேகத்துல, அதுவும் ஜெமினாய் ஆப்ல இலவசமாவே எல்லாருக்கும் கொடுக்குது. சரி, இப்போ ஏஐயோட அடுத்த கட்டத்துக்கு போலாம். ஏஐ இனிமே வெறும் டெக்ஸ்ட்டை மட்டும் கொடுக்காது, அது நமக்காக இன்டராக்டிவ் கருவிகளையே உருவாக்கும். சொல்லப்போனா உங்க பிரவுசரே ஒரு ஆப் ஃபேக்டரியா மாறப்போகுது. இந்த புதிய டெக்னாலஜிக்கு பேரு தான் ஜெனரேட்டிவ் இன்டர்ஃபேசஸ். அதாவது நீங்க ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு வெறும் எழுத்துல பதில் வராது. அந்த பதில நீங்க அனுபவிச்சு புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு இன்டராக்டிவ் கருவியையே அந்த நேரத்துல அது உருவாக்கும். உதாரணத்துக்கு, ஆர்என்ஏ மாதிரி ஒரு சிக்கலான விஷயத்த பத்தி கேட்டா போர் அடிக்கிற மாதிரி படிக்கிறதுக்கு பதிலா ஒரு சிமுலேஷன் மூலமா நீங்க விளையாடி கத்துக்கலாம். இல்லனா லோன் ஆப்ஷன்ஸை ஒப்பிட்டு பார்க்கணுமா, உங்களுக்காகவே ஒரு கஸ்டம் கால்குலேட்டரை அது அந்த இடத்துல உருவாக்கிடும். அடுத்தது ஜென் டேப்ஸ். இது இன்னும் சோதனை கட்டத்துல இருந்தாலும் நம்ம பிரவுசிங்கோட எதிர்காலத்தையே இது நமக்கு தாட்டுது. நீங்க திறந்து வச்சிருக்கிற 10-15 குழப்பமான டேபுகளை ஒன்னா சேர்த்து உங்க தேவைக்கு ஏத்த மாதிரி ஒரு பிரத்யேக ஆப்பாக மாத்திடும். இதோட பயன்பாடுகள் ஏராளம். ஒரு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? உங்களுக்காகவே ஒரு பிளானரை உருவாக்கும். ஒரு விஷயத்தை பத்தி ரிசர்ச் பண்றீங்களா? எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்க்க ஒரு டேஷ்போர்டை ரெடி பண்ணிடும். இதுக்கெல்லாம் கோடிங் தெரியணும்னு அவசியமே இல்ல. உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னா மட்டும் போதும். இந்த எல்லா மாற்றங்களுக்கும் உண்மையான அர்த்தம் என்ன? ஏஐயோட பங்கு மொத்தமா மாறுதுங்க. அது இனிமே நமக்கு பதில் சொல்ற ஒரு கருவி மட்டும் இல்ல. இந்த ஒரு வரி தான் மொத்த மாற்றத்தையும் சுருக்கமா சொல்லுது.
ஏஐ இனிமே தகவல் கொடுக்கறதோட நிறுத்திக்காது, வேலையையும் செஞ்சு முடிச்சு கொடுக்கும். இதுதான் இங்க நடக்கிற அடிப்படை மாற்றம். இந்த ஸ்லைடு அந்த மாற்றத்தை ரொம்ப தெளிவா காட்டுது. முன்னாடி நாம ஒரு கேள்வி கேட்டோம், அது ஒரு பதில கொடுத்துச்சு, அவ்வளவுதான். இப்போ நாம ஒரு இலக்க சொல்றோம், அதை அடைய என்னென்ன செய்யணுமோ அந்த எல்லா படிகளையும் அதுவே செஞ்சு முடிக்குது. இது வெறும் தகவல் தரதில்ல, வேலையை முடிக்கிறது. சந்தையில நடக்கிற இந்த கடுமையான போட்டி உண்மையிலே நமக்கு ஒரு பெரிய நன்மை தான். கூகுள், ஓபன்ஏஐ மாதிரி பெரிய நிறுவனங்கள் போட்டி போடுறதால பயனர்களான நமக்கு இன்னும் சிறப்பான, வேகமான, ஏன் பல நேரங்கள்ல இலவசமான கருவிகள் தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கும். இறுதியா ஒரு முக்கியமான கேள்வியோட முடிக்கலாம். ஏஐ நம்மளோட ஆராய்ச்சியாளர், கோடர், திட்டமிடுபவர்னு எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சா அப்போ நம்மளோட பங்கு என்னவா இருக்கும்? நாம வெறும் கருவிகளை இயக்குறவங்களா இல்லாம பெரிய இலக்குகளை நிர்ணயிக்கிற தலைவர்களா மாறுவோமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.